வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம யோகா ஆசனாஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். இன்னைக்கு முக்கியமா ஒரு ஆசனாஸ் பார்க்க போறோம். அதுதான் பஷ்சிமோத்தானாசனா. பஷ்சிமோத்தானாசனா இப்போ நான் யோகா பண்றேன், நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொன்னா பஷ்சிமோத்தானாசனா பெர்ஃபெக்ட்டா வருதான்னுட்டு தான் கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். அது போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வார்ம் அப் சொல்றதை விட யோகால வெரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி ஏன் முக்கியம்? ஏன்னா எந்த ஆசனம் பண்ணாலும் மூச்சு உள்ள வெளியே வாங்குறோம். அந்த போது அது கரெக்டா சீரா இருக்கா இல்லையான்னுட்டு. ஏன்னா உங்களோட மூச்சோட கெப்பாசிட்டியோட ஃப்ரீக்வன்சி கரெக்டா போய் அந்த உறுப்புகளை டச் பண்ணிட்டு வரும்போது அது கரெக்டா போனாதான் அதுக்கு டச் பண்ண முடியும். ஸோ ஒரு உறுப்புகளுக்கு கரெக்டா ஒரு ஆக்சிஜன் கரெக்ட் மாச போடுறதுக்கு உங்களோட மூச்சு பயிற்சி வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். உங்களோட லெஃப்ட் கையை உங்க செஸ்டுக்கு மேல வச்சுக்கோங்க. உங்க ரைட் கைய உங்க வயிற்றுக்கிட்ட வச்சுட்டு இன்ஹேல் பண்ணும்போது, அதாவது மூச்சு உள்ள இழுக்கும் போது உங்க மார்பு பகுதி விரியும். அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது உங்க ரைட் கையில இருக்கிற உங்க வயிறுல இருக்கிற அந்த கட்டை விரல் கொஞ்சம் உள்ள போகும். இந்த மாதிரி போகும்போது உங்க லிம்ஃபைட்டிக் சிஸ்டம், அதாவது உங்க செஸ்டுக்கும் உங்க வயிறுக்கு மேல இருக்கிற இந்த லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ஒர்க் ஆகுறதுக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும். லிம்ஃபைட்டிக் சிஸ்டம்னா என்ன? உங்க பாடியில ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு தசை எப்படி வேலை பண்ணுது, அது ஹெல்தியா வேலை பண்ணுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களோட லிம்ஃபைட்டிக் சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னொரு தடவை லெஃப்ட் கை நெஞ்சுக்கு மேல, ரைட்டை வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இன்ஹேல் பண்ணுங்க. அதாவது மூச்சு உள்ள இழுக்கும் போது உங்க மார்பு பகுதி விரியும். அண்ட் மூச்சு வெளியே எடுக்கும் போது உங்க கட்டை விரல் உள்ள போகும். லைட்டா தான் போகும், உள்ள கம்ப்ளீட்டா அமுக்கணும்னு தேவையில்லை, லைட்டா தான் போகும் அந்த மாதிரி. ஆனா உங்க மூச்சு உங்க காது கூட கேட்க கூடாது. அவ்வளவு டீப்பா ஸ்லோவா பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அது பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்க யோகா ஆசனாவையே கரெக்டா நீங்க பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வர முடியும். நம்ம இப்போ மூச்சு பயிற்சி பார்த்தோம். இப்ப பார்க்க போற ஆசனா பஷ்சிமோத்தானாசனா. பஷ்சிமோத்தானாசனா யோகாசனாலே வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆசனம். இதை எல்லாருமே பண்றதுக்கு என்ன முக்கியம்? ஏன்னா நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுக்காகனா, உங்க சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் நல்லா கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி மசில் மசாஜ் பண்ணிட்டு அது இருந்தா உங்களோட செரிமான சக்தி அதிகரிக்கும். அந்த செரிமான சக்தி அதிகரிக்கிறதுக்கு பஷ்சிமோத்தானாசனம். நெக்ஸ்ட் தைராய்டு. ஊர்ல எல்லா இடத்துலயும் பார்த்து தைராய்டு ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. ஏன்னா கிளாண்ட் கரெக்டா சுரக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனையில தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ஆசனம் பண்ணும்போது உங்க கழுத்து, உங்க தலைப்பகுதி கீழே பதியும் போது, முட்டிக்கிட்ட பதியும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏர்லாக் கழுத்துக்கிட்ட ஒரு ஏர்லாக் ஃபார்ம் ஆகும். அந்த ஏர்லாக் ஃபார்ம் ஆகும்போது உங்க தைராய்டு கரெக்டா அந்த சிக்ரீஷன், அதாவது கெமிக்கல் சுரக்கிறதுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அண்ட் உங்களோட சிறுகுடல் பெருகுடல், அதாவது இன்டெஸ்டைனுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் மசாஜ் கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் லைஃப்ல வர வேண்டாம், செரிமான சக்தி கரெக்டா இருக்கணும் உங்க பாடியிலனா பஷ்சிமோத்தானாசனா கரெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணியாகும். இது பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு உங்க ஹிப் போன், அதாவது உங்க இடுப்பு பகுதி ஓப்பன் ஆகிருக்காது. ஓப்பன் ஆகாத பட்சத்துல என்ன ஆகும்னா உங்க முட்டி கொஞ்சம் எழும்பும். இப்ப நான் பண்ணி காட்டுறேன். என் கூட இருக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்னால அதை பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் என்ன ஏதுன்னுட்டு உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேட்டில் லென்த் வைஸ் உங்க காலை விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வைக்கும் போது உங்க மூச்சு வெரி இம்பார்ட்டன்ட். மூச்சை இழுத்து விட்டு வெளியே விடும்போது கொஞ்சம் ஜோர் பிடிச்சு அப்படி பண்ணும்போது உங்க வயிறு உள்ள போகிற வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி ஆகணும். அதாவது அப்படி பண்ணும்போது உங்க வயிறு, உங்க நெஞ்சு உங்களோட தொடையில அழகா பதியும். இது எப்போ பதியும்னா, இங்க இருக்கிற இடுப்பு ஓப்பன் ஆனாதான். இந்த இடுப்பு ஓப்பன் ஆகாததுல என்ன ஆகும்னா, நீங்க பெண்ட் பண்ணும்போது உங்களோட ஆங்கிள், அதாவது உங்க கால் கொலுசு இடம், அதை பிடிச்சு நீங்க உள்ள போகும்போது உங்க எல்போஸ் ரெண்டையும் வெளி பக்கமா புஷ் பண்ணுங்க. அந்த மாதிரி புஷ் பண்ணும்போது இங்க வலி ஏற்படும். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்படும். வலி ஏற்படும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை தட்டி விடுங்க. உதறி விடுறேன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி அதை தட்டி விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா மூச்சு உள்ள அண்ட் வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா மூஞ்சூர் மாதிரி ஒரு மூஞ்சு
ஃபீல் ஆகும். இப்படி அப்படி பண்ணும்போது அழகா உங்க ஆங்கிளை பிடிச்சு கீழே போகலாம். இந்த மாதிரி போனி வெளியே வரலாம். ஹிப் போன் ஓப்பன் ஆயிருந்தா உங்க நெத்தி கால்ல பதியும். ஹிப் போன் ஓப்பன் ஆகலைன்னா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, அதாவது மூச்சு இழுக்கும் போது பாடி மேலையும், மூச்சு வெளியே விடும் போது பாடி கீழையும், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க பశ్చిమோத்தானாசனா அழகா வரும். நீங்க கீழே குனியும் போது உங்க கழுத்து பகுதி ஏர்லாக் படுது. அதனால அங்க தைராய்டோட கிளாண்டுக்கு ஒர்க்கோ கரெக்டா ஆகுது. அதனால உங்க தைராய்டு பிரச்சனையும் தீர்வு அடையுது. சோ எப்படி பண்ணலாம்? பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ஆங்கிளை பிடிச்சிட்டு மெதுவா உங்க எல்போவை வெளியே எடுங்க. வெளியே எடுக்கும் போதுதான் உங்க பாடி கீழே போகும். உங்க பாடி கீழே போனா மெதுவா மேல வரலாம். பாடி கீழே போய் இருக்கும்போது மூச்சு பிடிச்சு வச்சுக்காதீங்க, மூச்சு விடுங்க. மூச்சு எடுக்கிறது விடுறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். இல்லைன்னா இந்த இடம் பிடிச்சுக்கும், டைட் ஆயிடும் உங்க பாடி. அண்ட் போறது 1 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு மேல வந்துடுங்க. அதுக்கப்புறமா 15 செகண்ட் பாருங்க. அதுக்கப்புறமா மேல டெய்லி ஒரு செகண்ட் பை செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் உங்க தைராய்டு பிரச்சனை, உங்களோட இன்டெஸ்டைன் பிரச்சனையும் சால்வ் ஆகும். இப்ப நம்ம பశ్చిమோத்தானாசனா பார்த்தோம். இது ஒரு முக்கியமான ஆசனம். நம்ம யோகா ஆசனா பண்றோம்னு சொன்னா பశ్చిமோத்தானாசனா கரெக்டா வரும். ஸ்டார்டிங்ல முட்டி மேல எடுக்கும் தான், ஏன்னா வலி தாங்காது. உங்களோட தொடைக்கும் உங்க முட்டி பகுதிக்கும் இந்த பிராக்டிஸ் இல்லாத பட்சத்துல இதை டெய்லி பண்ண பண்ண உங்க முட்டி கரெக்டா கீழே சீரடையும். அண்ட் உங்களோட ஹிப் ஓப்பன் ஆகுறதுனால நீங்க அழகா உங்க பாடியை முன்னாடி புஷ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்க டைஜஷன் ப்ராப்ளமுக்கு ஒரு நல்ல ஒரு சால்வ்மெண்டா இருக்கும். இன்னொரு ஆசனாவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.